கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம்ம தொடர்ந்து தேவனுடைய சத்தியங்களை என்ன பண்ணிருக்கோம்னா தியானிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு வேத பாடத்தை நம்ம தியானிக்கலாம். லாஸ்ட்டாக என்ன கிளாஸ் பார்த்தீங்களா? ஜபம். ஓகே, ஜபம் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது எல்லாமே பார்த்துருக்கீங்க இல்லையா? இவ்வளோ நாளாக எப்படி ஜபம் பண்ணீங்க இதெல்லாம் தெரியல. ஓகே, இருந்தாலும் தேவனுடைய கிருபை. ஸோ ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரா? பண்ணார். யார்கிட்ட? பிதா கிட்ட ஜெபம் பண்ணார். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி யோசிக்கணும். எப்படி அப்போ அவருடைய ஜபத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், நம்ம ஆண்டவருடைய ஜபத்தை கேட்கவும் ஒருத்தர் இருக்கிறார். சரி, அப்போ நம்ம வீண் வார்த்தையில அலப்பாம இல்லையா, அஞ்ஞானிகள் போல நம்ம ஜபம் பண்ணாம, ஸோ நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும், யாரோட ஜபம் கேட்கப்படும், யாரோட ஜபம் கேட்கப்படாது, விசேஷமா அந்த பரமண்டல ஜபம்னா என்ன, அதுல ஆவிக்கிற அர்த்தம் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் ஒரு முக்கியமான ஒரு பாடம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கணும். ஸோ சரி, அவங்கள இந்த ஆன்லைனாவது கேட்க சொல்லுங்க. நான் இந்த சப்ஜெக்ட் ஒரு ஒரு தேவனுடைய பிளான். இப்போ நீங்க ஒரு போர்ட்லயோ இல்லை இதுலயோ ஒரு தேவனுடைய பிளானை நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னா, காட்ஸ் பிளான் அப்படின்னா என்னன்னா, இது முதலாம் உலகம், இது இரண்டாம் உலகம், இது மூன்றாம் உலகம். ஓகே, இந்த முதலாம் உலகத்துல நடந்தது, இரண்டாம் உலகத்துல ஆபிரகாம் சந்ததியா தேவன் யாரை செலக்ட் பண்றாரு, வானத்து நட்சத்திரம்னா என்ன, கடற்கரை மணல்னா என்ன, ஸோ இவங்க உயிர்த்தெழுந்து என்ன பண்ண போறாங்க. ஓகே, 1000 ஆண்டு அரசாட்சியில அவங்களுடைய ரோல் என்ன. ஸோ இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, அந்த உலகத்துல யாரெல்லாம் உயிர்த்தெழுந்து வரப்போறா அப்படின்னு சொல்றதுக்கு தான் காட்ஸ் பிளான். நீங்க வெளிப்படுத்தல் வரைக்கும் எதைதான் படிக்கணும்னா அதான் படிக்கணும் இல்லையா? நீங்க வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சுன்னா ஒரு எருசலேம் கீழே இறங்கும், அதுல ஒரு நதி ஓடும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு மரங்கள் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய அந்த கிங்டம் பத்தி பேஸ் பண்ணி நிறைய படிக்கும். அப்போ ஆதாமுடைய சந்ததியிலிருந்து பிறந்த ஒரு மனிதன் அப்படின்னா, விழுந்து போன மனுக்குலத்திலிருந்து ஒரு மனிதனை தேவன் செலக்ட் பண்ணி அவருடைய உன்னதமான ஸ்தானத்துக்கு இல்லையா, நம்ம ஆண்டவரோடு கூட சிங்காசனத்துல உட்காரக்கூடிய ஒரு தகுதியை பெறக்கூடிய ஒரு மனிதன். அதுக்கப்புறம் அந்த தகுதி எழுந்த மனுக்குலம், இவங்க எல்லாரையும் தேவன் என்ன பிளான்ல கொண்டு வராருன்றது ஒரு கம்ப்ளீட் பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நடு மையம் சென்டர் கோட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இந்த பாயிண்ட் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அப்படின்னா எதை சொல்லலாம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமா உயிர்த்தெழுதலாம். மரணமா உயிர்த்தெழுதலாம். மரிச்சாதான் உயிர்த்தெழுதலாம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சிட்டார், அவர் உயிர்த்தெழல அப்படி வச்சுக்கோங்களேன். என்ன நடக்க நினைக்கிறீங்க? ஒன்றும் நடக்காது. கரெக்டு தானே? அவர் மரித்து, சரி ஒரு வசனம் படிக்கலாமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 2 இருக்கா எங்க? ஒப்பு கொடுக்கப்பட்டார் மீன்ஸ் மரித்தார், அப்புறம் எழுப்பப்பட்டார். இப்ப பழையற்பாட்டு காலத்துல தேவனுக்காக ஜனங்கள் பலி செலுத்துறாங்க இல்லையா? ஒரு காளையோ ஆடோ புறாவோ என்ன பண்றாங்க? பலி செலுத்துறாங்க. தேவன் அதை அங்கீகரிக்கிறார்ன்றதுக்கு என்ன அடையாளம்?
இந்த மாதிரி நிறைய சைன் இருக்குல்ல, ஒரு அடையாளம், வானத்துல இருந்து அக்கினி இறங்கி பட்சிக்கும், இந்த மாதிரிலாம் தேவன் சைன் காட்டுவார்ல. இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்பட்டார் இல்லையா, பலியாக செலுத்தினார், தன்னையே பலியாக செலுத்தினார். கரெக்டா? தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக என்ன பண்ணார்னா செலுத்தினார் இல்லையா. அதை தேவன் அங்கீகரிச்சார்ன்றதுக்கு என்ன அடையாளம்? அந்த பலியை தேவன் அங்கீகரிச்சார்ன்றதுக்கு என்ன அடையாளம்? இன்னும் இவ்வளவு நேரம் உயிர்த்தெழுதல் தான் அடையாளம். தேவன் அவரை எழுப்பினார் இல்லையா, அதான் என்னதுங்க அடையாளம். உயிர்த்தெழுதல் என்னன்னா தேவன் அங்கீகரிப்புக்கு என்னதுங்க, அது ஒரு அடையாளம். தேவன் அங்கீகரிக்கலாம் என்ன பண்ண மாட்டார், உயிர்த்தெழுதல் கிடையாது இல்லையா. கரெக்டா? இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார்ல, ஞானஸ்தானம் மீன்ஸ் ஞானஸ்தானம் நான் படிக்க போறோம் பின்னாடி என்னன்னு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, அவர் தன்னை முழுவதுமாக தேவனுடைய திட்டத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லையா, அந்த ஞானஸ்தானத்தை தேவன் அங்கீகரிச்சார்ன்றதுக்கு என்ன அடையாளம்? ஹோலி ஸ்பிரிட், பசுத்தாவி வந்ததுதான் என்னதுங்க அடையாளம். கரெக்டா? அப்ப தேவன் ஒவ்வொன்றதுக்கு என்ன வச்சிருக்காரு, ஒரு அடையாளம் வச்சிருக்காரு. தேவன் அங்கீகரிக்கிறதுக்குன்னு ஒரு அடையாளம் வச்சிருக்காரு. அப்ப கிறிஸ்துவனுடைய பலியை தேவன் எப்படி ஏத்துக்கிட்டாரு பாருங்க. எபேசியர் 5:2 படிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு, எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை என்ன பண்ணார், காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தார் இல்லையா. நீங்களும் அந்த மாதிரி கொடுங்க உங்களையே. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணாருங்க, பலியாக ஒப்பு கொடுத்தார். எப்போ? ஞானஸ்தானத்துல. கரெக்டா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருக்கு என்ன வயசு? ஏறக்குறைய 30 வயசு, 30 இயர்ஸ் தான். ஏன் 30 வயசு ஞானஸ்தானம் எடுத்தார்? ஒரு 31 எடுக்கலாம்ல, இல்ல 28 எடுக்கலாம்ல. எல்லாமே தேவனுடைய திட்டம் தான். ஏன் தேவனுடைய திட்டம் அப்படி இருக்குன்னு தான் கேட்கிறேன். இப்ப அது வரைக்கும் அவர் வீட்டுல இருந்திருப்பார்ல. இப்போ அவரோட 12 வயசுல நமக்கு ஒரு வசனம் இருக்கு. 12 வயசுல தேவனுடைய ஆலயத்துல அவர் போய் பேசினார். அதோட எங்கதான் இருக்கு? 30 வயசுலதான் இருக்கு. பின்பு அவர் யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்தாரு. அப்ப ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். பாருங்க, லூக்கா 3:23 வசனம். 30 வயசு. ஏன் 30 வயசுல அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும்? சரி, காரணம் இருக்குமா இல்லையான்னு அதாவது ஒரு பதில் சொல்லுங்க. இருக்கும்ல. சரி, ஒரு வசனம் படிக்கலாம். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் என்று தொகையிடுவார். ஒரு ஆசாரியன், இப்போ சாலமன் பேர் வந்து ஒரு ஆசாரிய குடும்பத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ சாலமன் பேருடைய அப்பா யாரு? ஒரு ஆசாரியர். இப்ப அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த ஆசிரியர் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க 30 வயசுல தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். பைபிள் காலேஜ் பத்தி நான் சொல்லல. பைபிள் காலேஜ் தூக்கி அடி ஓர வைங்க. பைபிள் டாக்டரின் கத்துக்கோங்க. உலகத்தோட அதை கம்பேர் பண்ணாண்டா. என்ன சொல்றது வேதம்? ஒரு ஆசாரியன் தன் வேலையை துவக்கணும் அப்படின்னா அவர்
30 வயது என்னவாகணும், நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ சொல்லுங்க, ஏன் இயேசு கிறிஸ்து 30 வயசு நேரம் எடுத்தாருன்னா, ஆஸ் பர் நியாய பிரமாணத்தின்படி அவர் 30 வயசுல தான் என்ன பண்ணி ஆகணும், தன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஏன்னா அவர் செய்ய போறது என்ன ஊழியம்னா, ஒரு ஆசாரிய ஊழியம். என்ன ஊழியம்? ஒரு ஆசாரிய ஊழியம். அதை செய்ய போறதுக்காக அவர் எப்பதான் வரணும்னா, அவர் 30 வயசுல தான் என்ன பண்ணி ஆகணும். ஓகே, சரி. இதெல்லாமே அவருடைய விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். 50 வயசுக்குள்ள நிறைவு பெற்றுடணும். 30 வயசு ஸ்டார்ட் பண்ணி 50 வயசுல என்ன பண்ணணும்னா அவங்க அந்த விஷயத்த முடிச்சிடணும். அந்த 50 வயசுக்கு மேல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு அவங்க ஆலோசனை கொடுக்கறதுக்கு போயிடுவாங்க, கைட் பண்ற இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 30 வயதுல இருந்து தன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி 33 வரைக்கும் என்ன பண்ணாரு, அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். கரெக்டா? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பாட தலைப்புன்னு நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து மரிச்சார் இல்லையா, நமக்காக மரிச்சார் இல்லையா. இப்ப இயேசு கிறிஸ்துவ ஒரு கல்லெறிஞ்சோ அல்லது கொலை செய்தோ ஏதாவது அவர் கொண்டு இருந்தா நமக்கு மீட்பு கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்? மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டான். சரி, என்ன கேக்குறேன், அவரு மரிக்கணும், மரிச்சிட்டா நமக்கு ஜீவன் கிடைக்காதா? சரி, இவ்வளவு அடிபட்டு பாடுபட்டு தான் சாகணுமா? அவர் டைரக்டா கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டு இருந்தா அவரு நமக்கு மீட் கிடைக்காதா? ஏன்? அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன ரீசனுக்காக அவர் ஏன் பாடுபடணும்? என்ன தண்டனை? சரி, உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, அவ்வளவு எல்லா பாவத்துக்கும் அவ்வளவு அதான் தண்டனையா? அவ்வளவுதான் தண்டனையா? சிந்துட்டும் பிரதர். இப்படிதான் சிந்தனமான்னு கேட்கிறேன். இப்படி அடிச்சு அவரை துவைச்சு சிலுவையில கொண்டு போய் அடிச்சு அவரை தலையில இருந்து கால் வரைக்கும் பிச்சு எடுத்துதான் அவரை மறிக்க வைக்கணுமா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், கல் எறிஞ்சாலும் ரத்தம் வரும். கல் எறிஞ்சு பண்ணலாம் என்ன வரும்? ரத்தம் வரும். கொலை செஞ்சாலும் என்ன வரும்? ரத்தம் வரும். இப்படி சிலுவையில ரத்தம் சிந்தி மறிக்கணுமா? சரி, இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு, எப்ப பிறந்தாரு? சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. பொதுவா ஒரு பதில், 2000 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சிட்டாரு. ஓகே, நம்ம எங்க பிறந்தோம்? இந்தியால பிறந்திருக்கோம். எப்ப பிறந்திருக்கோம்? ஆஃப்டர் 2000 இயர். ஓகே, நீங்க எப்ப பாவம் பண்றீங்க? நாம எப்ப பாவம் பண்றோம்? இப்பதான் பாவம் பண்றோம். 2000 வருஷத்துக்கு அப்புறம் தானே பாவம் பண்றீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவரு உங்க பாவத்துக்காக மறிச்சிட்டாருன்னா எப்படி ஏத்துக்கீங்க? ஒரே மனிதனுடைய பாவத்துக்காக மரணம் உண்டானது போல ஒருத்தரோட உயிர்ப்பிறதுக்காக ஜீவன் உண்டாயிருக்கிறது. வெரி குட். ஓகே, வசனம்லாம் கரெக்டு. பட் என்ன புரிதல்? நாளைக்கு இப்போ உங்க பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, நாளைக்கு அவங்க செய்ய போற பாவத்துக்கும் சேர்த்து தானே இயேசு கிறிஸ்து மரிச்சார்.
நாளைக்கு அவங்க செய்ய போற பாவத்துக்கும் சேர்த்து மறிச்சுக்காரு. எப்படி அது என்ன வகையில் அது ரூல் கரெக்ட்? ஆதாம்னால பாவம் வந்ததுனால சோ நம்ம எல்லாமே இந்த பாவத்துக்குள்ள ஆகுறோம். நம்ம இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்ததியுமே அந்த ஆதாமோட பாவத்துக்கு உள்ள ஆகுறோம். அது உலகம் முடிவு வரைக்கும் அப்படி கரெக்டு, நீ சொல்றது எல்லாம் கரெக்டு. பட் லாஜிக்கா அது என்ன பண்ணல? நீங்க சொல்ற வசனம், நீங்க சொல்ற பூர கான்செப்ட் எல்லாம் ஓகே, நம்ம அதுதான் படிக்க போறோம், டீட்டெயிலா படிக்க போறோம், அவ்வளவுதான். கரெக்டா? எப்படி அவரு எருசலேம்ல பிறந்த அவர் எப்படி இந்தியாவுக்கு ரட்சகரானாரு? இல்ல அவரால் அவரால் தான் நம்ம உருவாக்கிட்டு. கரெக்ட். அதெல்லாம் இல்ல. சரி, இயேசு கிறிஸ்து ஏன் எருசலேம்ல பிறக்கணும்? அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. ஏன் இயேசு கிறிஸ்து இந்தியாவில் பிறக்கல, எருசலேம்ல பிறகு? அதுதான் பதில். ஏன்னா நமக்கு ஒரு பாவம் இருக்கு. என்ன, நம்ம மேல ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம்? ஆதாமுடைய சாபம். ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு சாபம் இல்லை, 2 சாபம் இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் மீறுதல்னால் உண்டான சாபம், அந்த சாபம். கரெக்டா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரேலுக்கிட்ட வந்து அவர் எதை எடுத்து போடணும்? இங்க பிறந்தாருன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பாவம் தான் போகும். இங்க அவர் மறிச்சாருன்னா ஆதாமுடைய பாவம் தான் போகும். எது போகாது? நியாயப்பிரமாணம் இது போகாது. அப்ப ஏன் அவர் நியாயப்பிரமாணம் சட்டத்தின்படி அங்க மறிக்க வேண்டியிருக்குன்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டார். என்ன பாவத்துக்கு? நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டார். ஒரு வசனம் இருக்குல்ல, கலாத்தியர்ல கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய உம்முடைய குமாரன். பாருங்க, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய. எதுக்கு கீழே வரணும்? அவரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வரணும். இதெல்லாம் ரூல். ஒரு காலம் நிறைவேறணும், ஸ்திரீனிடத்தில் தான் பிறக்கணும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் வரணும். அதான் ரூல். கரெக்டா? சரி, அப்போ இந்த 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் இதெல்லாமே நடந்தது. இந்த 3 வருஷத்துல அவர் நிறைய அற்புதம்லாம் செய்தாரு, நிறைய பேரை சொஸ்தமாக்குனாரு. வேதத்தை அதிகமா பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள்ல சொஸ்தம் பண்ணியிருப்பார். ஓய்வு நாள்ல என்ன பண்ணிருப்பார்? அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. இப்ப வந்து கேள்வி கேட்கறவங்க என்ன கேட்பாங்க? இதை செய்யறீங்க, ஓய்வு நாள வேலை செய்யலாமா? செய்யக்கூடாது, கட்டளை தானே. நீ ஓய்வு நாள யாவது வேலை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரா, முடிச்சிட்டாரா, செஞ்சு முடிச்சாரா? ஓய்வு நாள் வேலை செஞ்சிருக்காரு, மீறிட்டாரு. இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்ததுன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, நான் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்காக என்ன பண்ணல, வரல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அவர் நியாய பிரமாணத்துக்கு முடிவா இருக்கிறாரெல்லாம் வசனம் நம்ம நிறைய படிக்கிறோம், எடுத்து படிக்க டைம் இல்லை, படிக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து அப்ப என்ன பண்ணிருக்காரு? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிருக்காரு, 100% நிறைவேற்றிருக்காரு. பெர்ஃபெக்டா இந்த உலகத்திலேயே நியாய பிரமாணத்தை பெர்ஃபெக்டா நிறைவேற்றினது யார் தான்? இயேசு கிறிஸ்து. வேற எந்த மனிதனாலையும் நியாய பிரமாணத்தை பெர்ஃபெக்டா என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்ற முடியாது. பலவீனமான ஒரு மனிதன், அபூர்ணத்தில் இருக்கிற ஒரு மனிதனால் நியாய பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. அப்படியே தேவன் கொடுத்தார்.
என்ன கேள்வி? இல்ல அவரால் படைக்கப்பட்டவர் தானே நம்ம. அவர் மாதிரி நம்மளே பார்ப்பாங்க. ஒரு பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இல்லையா? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புறஜாதி யார் விருத்த சேதனம் பண்ணணும்னு ஒரு நிர்பந்தம். ஓகே, அப்ப என்ன சொல்லுவாருன்னா, பேதுரு பவுலும் பர்னபா போவாங்கல்ல அது கேட்கறதுக்கு, நம்ம விருத்த சேதனத்து ஒரு பிரச்சனை. அப்போ என்ன சொல்லுவா, என்ன கவுன்சிலிங்கன்னா, நம்மாலும் நம்முடைய பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடியை நீ ஏன் ஒரு புறஜாதி மேல சுமத்துற? வசனம் எடுத்துட்டீங்கன்னா படிங்க. அப்போஸ்தலர் 15ல் 10 படிங்க. அது எப்படி இருக்கிறது? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாது இருக்கிற நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை போதிப்பார். என்ன நுகத்தடி அது? நம்மாலும் நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க முடியாத நுகம் நியாயப்பிரமாணம். அது யாராலையும் சுமக்க முடியல. நம்மாலையும் நம்முடைய பிதாக்களாலையும் சுமக்க முடியல. இப்போ வந்து புறஜாதி கிட்ட போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்காத? இப்போ விருத்தி சேதனத்தை ஃபாலோ பண்ணி ஏன் சொல்ற? அது கட்டாயம் கிடையாது. அது விருத்தி சேதனன்றது ஒன்லி ஃபார் இஸ்ரேலர். அந்த நியாயப்பிரமாணத்தை யார் முடிச்சிட்டா? நம்ம ஆண்டவர் முடிச்சிட்டார் சிலுவையில். கரெக்டா? இனி நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. கரெக்டா? நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் பாருங்க அப்படியே ரூட்டு பிடிச்சா போயிட்டே இருக்கும். இப்போ சாலமன் பேருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க நியாயப்பிரமாணத்தை சரியா படிச்சிட்டீங்க, கிளியரா படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் உங்களை எங்கே கொண்டு செல்லும்? நரகம் பாடம் கேட்டோம், நீங்க இன்னும் நரகத்திலே இருக்கீங்க. இதெல்லாம் என்ன பண்றது? சரியா படிச்சிட்டீங்க, சரியா ஃபாலோ பண்றீங்க, நியாயப்பிரமாணத்தை சரியா ஃபாலோ பண்ணி சரியா படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணம் உங்களை ஃபைனலா எங்க கொண்டு போகும்? எங்க பரலோகம் கொண்டு போகுமா? கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அது நம்மெல்லாம் வந்து ரொம்ப நாள் கிளாஸ் கேட்டோம். சாதாரண ஒரு கிறிஸ்தவர்கள் மாதிரி பேசக்கூடாது. சாதாரணமா சர்ச்சுக்கு சண்டே போயிட்டு வர கிறிஸ்தவ மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கிறிஸ்துவனுடைய பலி இல்லாம நீங்க பரலோகமே போக முடியாது. அதானே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த கோர் பாயிண்ட் இல்லாம நீங்க எங்க போக முடியாது, பரலோகமே போக முடியாது. அப்ப நீங்க நியாயப்பிரமாணத்தை சரியா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க போகுது? அது உங்களை எங்க கொண்டு போகும்? ஒரு வசனம் படி, கலாத்தியர் படிச்சு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. உபாத்தி மீன்ஸ் வழிகாட்டி. நாம் அந்த வசனம் பாருங்க, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே என்ன ஆவதற்கு? நீதிமான் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தி. நியாயப்பிரமாணம் எங்கே கொண்டு போகும்? கிறிஸ்துவிட கொண்டு போகும். நீ கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்க. அப்படி என்ன அர்த்தம்? கிடையாது. நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் கிடையாது. கீழே இருக்கிற வசனம் படிங்க. 24 படிங்க. 24 படிங்க.
நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் உபாத்தி எது? நியாயப்பிரமாணம் தான் உபாத்தி. நியாயப்பிரமாணம் உங்களை கையை பிடிச்சி எங்க கூட்டு போவோம்னா கிறிஸ்துவனுக்கு கூட்டு போவோம். கிறிஸ்துவிட்ட எது கூட்டு போகுது? எதுக்காக கூட்டு போகுது? விசுவாசனால நீங்க நீதிமானம் ஆவதற்கு. நீங்க நியாயப்பிரமாணத்து இருந்தீங்கன்னா நீங்க கிரியினால் தான் நீதிமானம் ஆவீங்க, விசுவாசனால ஆக மாட்டீங்க. ஒரு கிரியை செய்தாதான் நீங்க யாரு? விசுவாசம் வந்தது நாம் விவாதத்துக்கு கீழானவர் நல்லது. ஆமா, விசுவாசம் வராது. அதான் சொல்றேன் நானு. நீ கிறிஸ்துவிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க விசுவாசத்துக்கு உட்பட்டீங்க, விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்க. விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எது கீழானவங்க கிடையாது. நீங்க உங்களை வழிகாட்டி கொண்டு வந்த நியாய பிரமாணத்துக்கு நீங்க யாரும் கிடையாது, நீங்க கீழானவங்க கிடையாது. கரெக்டா? அப்ப இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டா எதை ஃபாலோ பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணார். கரெக்டா? அப்படி இருக்கும்போது ஒரு ஓய்வு நாள்ல சொஸ்தப்படுத்தினது கரெக்டா தப்பு? அவர் ஃபாலோ பண்ணது கரெக்ட் தான். அப்ப நான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டேன். நீங்க பைபிள் ஃபுல்லா படிக்கணும். அவர் பண்றாருன்னா கரெக்டா தான். இயேசு கிறிஸ்து மேல அதான குற்றச்சாட்டு. ஓய்வு நாள என்ன பண்றீங்க, எப்படி ஃபாலோ பண்றீங்க? கரெக்டா? அது எப்படி சரியா இருக்கும்? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா புரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னா ஒரு வசனம் படிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1 படிங்க. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் வழிமொழியை சொன்னார். அவருடைய சீடர்கள் பசியா இருந்து கருவிலை குறித்து சுமந்துரையினார்கள். சரி, இப்ப என்ன ஆச்சு? ஒரு ஓய்வு நாள்ல வழியா ஒரு வயல் வழியா போயிட்டு இருக்காங்க. இப்போ சகோதரருடைய வயல் இருக்கு. ஒரு ஓய்வு நாள்ல டிராவல் பண்ணும்போது அந்த பயிரெல்லாம் பிச்சு கொய்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாமா வேணாம்? இல்ல அதான் கேட்கணும். பசிச்சா சாப்பிடாம இருக்காவே கேட்டிருப்பாரு. பசிச்சா சாப்பிட்டு நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இது தெரியணும்ல. அதுக்காக நீ ஒரு டீமா போய் ஒரு வயலே காலி பண்ணிட்டு போக முடியுமா? சரி, ஒரு வசனம் படிக்கலாம். உபாகமம் 23 25 படிக்கும். உன்னுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கருவிலை செய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாம். என்ன சொல்றாரு? கையில சாப்பிடலாம், நீ பார்சல் கட்டணும் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், கையோட டிஃபன் பாக்ஸுக்காக உருவி அதுல போட்டு எடுத்துன்னு போக கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. அது என்னது? பாவம். அப்ப இவங்க சீஷர்கள் பயிர்களை கொய்தது என்னதான்? கரெக்ட் தான், ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு நடக்கையிலுமே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டே வர்றாரு, ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றாரு. படிங்க அப்படியே. இப்ப 12 வந்துருங்க. மத்தேயு. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்களுடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்களுடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க, செய்கிறார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது சோ இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து. சரி, 5ஆம் வசனம் படிங்க. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்கிறார்கள். ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? பாருங்க, அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் படிச்சுங்க. 5ஆம் வசனம். ஆசாரியர்கள்
தேவாலயத்தில் ஓய்விடாமல் ம் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாதிருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க பாப்போம். ஓய்வு நாளா ஆசாரியர்களும் செய்யறாங்க, வேலை நாள் தான். ஆனால் அதுக்கு ஆக்சுவலா ஆசாரியும் வேலை செய்யலாம். நீங்க அவங்க வேலை செய்யறாங்க. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் வேலை செய்யலாம். ஆனா அந்த சீக்ரெட் யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? யார் வேலை செய்யலாம்? ஆசாரிய வேலை செய்யலாம். அப்ப இயேசு கிறிஸ்து வேலை செய்து என்னதான் ஓகே தான், அது தப்பு இல்லை. அதே சமயம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? ஒரு உதாரணம் சொல்லுவாரு. ஒரு ஆடோ மாடோ கோயில விழுந்தா நீ தூக்கி விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஓய்வு நாள நன்மை செய்யறது தப்பு கிடையாது. ஓய்வு நாள என்ன செய்யறது? நன்மை செய்யறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஸோ இப்போ எல்லா விதத்திலும் என்ன பண்ணிருக்காரு? நிறைவேற்றிருக்காரு. சரி, இயேசு கிறிஸ்து ஆசாரியன் தானே? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அடுத்த வாரம் சொல்லுங்க. ஆசாரியனா இல்லையா? ஒரு ஆசாரி எந்த கோத்திரத்துல இருந்து வரணும்? இவர் என்ன கோத்திரம்? எப்படி ஒரு ஆசாரியான? கரெக்டு தானே கேள்வி? யூதா கோத்தில இருந்து யாராவது ஆசாரி செய்ய முடியுமா? படிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 12 படிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். பாருங்க, ஆசாரியத்துவம் யாரை பத்தி சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து பத்தி பேசி. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குன்னா எது மாறி இருக்கும்? படிங்க அடுத்த வசனம். இவைகள் எவரை குறித்து, எவரைனா அது யாரு? எவரை? நம்ம ஆண்டவர். எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் மறுபிடத்து ஊழியம் செய்வதில்லை. பாத்தீங்களா? என்ன கிடையாது, ஒருத்தரும் செய்ய முடியாது. யார் தான் செய்யணும்? சரிங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து தான் வசனம் இருக்குல்ல, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு பொருளுக்கு அது பைத்தியமா. கரெக்டா? இன்னும் நிறைய இருக்கு சிலுவை பற்றிய உபதேசம். இன்னும் நம்ம யாரை பத்தி இன்னும் சரியா அறிஞ்சிக்கல. மாணவரை பத்தி என்ன பண்ணல, சரியா அறிஞ்சிக்கல. இன்னும் பேசிட்டே இருந்தா இன்னும் பேசிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ransom. ransom மீன்ஸ் சரி, ஒரு வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 20:28 படிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை ஈர்க்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மனுஷகுமாரன் என்ன பண்ண வராம? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக என்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, மீட்கும் பொருளாக தன் ஜீவனையே கொடுக்க வந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதான் ransom. 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 ஓகே, அடுத்து மார்க் 10:45 படிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியம் செய்யும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம்
செய்யும்படியும் அநேகரை, அந்த வேர்டு தான் நீங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு பாருங்க. அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனையே கொடுக்க வந்தார். இன்னைக்கு இந்த பாடத்தோட தலைப்பே மீட்கும் பொருள் தான். மீட்கும் பொருள், ransom. இன்னொரு வசனம் படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 6 வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை விட்டுக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்து. இப்போ இந்த 3 வசனத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 வசனத்துல ஒரு வேர்டு இருக்கு. என்ன வேர்டு? மீட்கும் பொருள். மீட்கும் பொருள். ஓகே, சரி. மீட்கும் பொருள்னா என்ன? இதோடைய கிரீக் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிலுட்ரான். ஆன்டிலுட்ரான், ANTILUTRON, ஆன்டிலுட்ரான் அல்லது லூட்ரான் அப்படி சொல்லலாம். ஆன்டிலுட்ரான், LUTRON, ஆன்டிலுட்ரான் கிரீக் வேர்டு. இதோடைய இங்கிலீஷ் வேர்டு பிரைஸ் ஆஃப் ரிலீஸ். பிரைஸ் ஆஃப் ரிலீஸ். ஆமா, விலைக்கிரயம் அல்லது சரிநிகர். மீட்கும், சரிநிகரா மீட்கிறது. இப்ப மீட்கும் பொருள்னா இந்த மீட்கிறது அப்படின்ற ஒரு வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப கேள்விப்படுவீங்க? அவ்வளவுதான். ஒரு பொருளை நீங்க அடமானத்துல போயிடுச்சு அப்படின்னா போய் மீட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல. மீட்டுட்டு வாங்கன்னு சொல்றதுல அதுல எங்க இருக்குது மீட்கும் பொருள்? எது அதுல? ஒரு பணத்தை கொடுத்து உங்க பொருளை எடுத்துட்டு வந்துறீங்கல்ல, இதுல எது மீட்கும் பொருள்? நீங்க கொடுத்த பணம் தான் மீட்கும் பொருள். இத கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இத கொடுத்தா அடமானத்துல ஒரு பொருள் போயிடுச்சு, அந்த பொருளை மீட்கிறதுக்கு நீங்க போறீங்க. கரெக்டா? மீட்கிறதுக்கு உண்டான பணத்தை என்ன பண்றீங்க? கையில கொண்டு போறீங்க. பணத்தை கொடுத்துட்டா எது வந்துடும்? பொருள் கிடைச்சிரும். இதுல மீட்கும் பொருள்னா இந்த மீட்கிறதுக்கான நான் கொண்டு போன பொருள் இதுதான், பணம். ஓகே, இந்த மாதிரி தன் ஜீவனை இந்த மீட்கும் பொருளா கொடுத்தாராம். யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளா தன்னை என்ன பண்ணாரு? கொடுத்து என்ன பண்ணிட்டு வந்தாராம்? மீட்டுட்டு வந்தாராம். அதனாலதான் அவர் மீட்பர்னு சொல்றோம். மீட்பர். சரி, அப்ப என்ன அடமானத்துல போயிடுச்சு? யாரை மீட்டாரு? அது வேணும்ல. நம்ம சாபத்தினால அடிமைப்பட்டனால அவரோட ஜீவனை கொடுத்து வேற கரெக்டு சொல்லுங்க. எல்லாமே ஓகே தான். இந்த பாயிண்ட்ல நீங்க தெளிவா இருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லல. உங்க தெளிவை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த தான் இந்த பாடம். ஓகே, சரி. யார் முதல்ல இந்த அடமானத்துக்குள்ள போனது? ஆதாம் தான். கரெக்டா? ஆதாம். ஆதாம தேவன் படைச்சிட்டு ஆதாமுக்கு ஜீவன் கொடுத்தார் இல்லையா? அந்த ஜீவன் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஜீவன். அதனை நிபந்தனைகளுக்கு உட்பட்ட, கண்டிஷன் அப்ளை சொல்லுவோம். நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஜீவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமா, ஆதாமுக்கு ஒரு ஜீவன் இருக்கு. இப்ப ஆதாம் பாவமே செய்யலாம், எப்படி இருப்பாரு? இன்னும் கூட இருப்பாரு. ஏன்? பாவத்தின் சம்பளம் தானே மரணம். கரெக்டா? அப்போ நாம எதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும்னா, ஒண்ணு மனித சரீரம். நம்மளா இருக்கோம்ல மனிதர். பைபிள்ல நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கு, சாகாமைன்னு ஒண்ணு இருக்கு, அழியாமைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு நித்திய ஜீவனின் கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே என்ன கொடுக்க போறாருன்னா அவரு நித்திய ஜீவனும் கொடுக்க போறாரு. எப்போ உயிர்த்தெழுந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவனுக்குள்ள அவங்க பிரவேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, உயிர்த்தெழுந்துக்குள்ள வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, சரி. இப்போ
ஆதாமை தேவன் படைக்கும் போது எப்படி படைச்சார்? தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி படைச்சார். பரிபூரணமா படைச்சாரா பூரணமா படைச்சார்? அது என்ன பரிபூரணம் பூரணம்? பரிபூரணமா படைச்சார். அப்புறம் ஏன் தப்பு பண்ணாரு? ஆதாம் 1000 மணி நேரம் சாட்சியில உயிர்த்தெழுந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 1000 மணி நேரம் சாட்சியில உயிர்த்தெழுந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ சிஸ்டருக்கு ஒரு பழம் கொடுத்தா சாப்பிட வர மாட்டாரா? சிஸ்டர் ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க, சாப்பிட மாட்டாரா? நான் இதை உதாரணம் சொல்றேன். வேணாமா, ஏற்கனவே இந்த பழம் சாப்பிட்டு தானே இவ்வளவு பிரச்சனை 6000 வருஷம். இந்த அறிவு அவருக்கு முன்னாடி இல்ல. பொதுவா ஒரு பதில் சொல்லக்கூடாது. தேவனுடைய திட்டம். இந்த அறிவு ஏன் முன்னாடி இல்லை அப்படின்னா ஆதாமுக்கு அனுபவம் இல்லை. இப்பதான் ஒரு பரிபூர்ணமா இருக்காரு. புரியுதுங்களா? அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பாவம் அறிவு, கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டா என்ன விளைவு இருக்குது, இந்த அறிவுலாம் இல்லை. இதெல்லாம் தேவனுக்கு இருக்கா? அவரு பரிபூர்ணமா இருக்காரு. தேவ சாயல்ல படைக்கப்பட்டாலும் ஆதாம் பூரணமா தான் படைக்கப்பட்டாரு தவிர போதிய அனுபவம் இல்லாம தான் படைக்கப்பட்டார். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் அவர் பரிபூர்ணமா என்ன பண்ணுவார்? மாறுவார். ஓகே, சரி. இப்ப ஆதாம தேவன் பூரணமா படைச்சிட்டார். படைச்சுதான் என்ன கொடுத்தாருன்னா கட்டளை கொடுத்தாரு, இந்த கனியை புசிச்சேன்னா என்ன பண்ணுவேன்? சாகவே சாவார் அப்படின்னு கட்டளை கொடுத்தாரு. ஆதாம் மீறிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? ஸோ மரணம் வந்துருச்சு. மரணம் ஆதாமுக்கு மட்டும் வந்துச்சான்னா ஆதாமுடைய சந்தையில பிறந்த எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. இந்த பூமியில மறிக்காதவங்க யாருமே கிடையாது. மரணம் என்பது எல்லாரையும் ஆட்கொண்டது. எல்லாரையும் ஆட்கொண்டது. ஓகே, ஒரு பூமியில ஒருத்தர் பிறந்து அவர் பாவமே செய்யல அப்படின்னா அவர் மறிப்பற மாட்டாரா? மறிப்பார். ஏன்? ஆமா, அவர் பாவம் செய்யறாரோ இல்லையோ அவருக்கு என்ன இருக்கு? மரணம் இருக்கு. ஓகே, இந்த ஒரு கிஃப்ட நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தது யாரு? ஆதாம் தான். மரணம்ன்ற ஒரு கிஃப்ட் நம்ம கையில கொடுத்தது யாரு தானா? ஆதாம் தான். ஓகே, ஆதாமுடைய கீழ்ப்படியாம இந்த ஒரு பாவம் 6000 வருஷமா இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணிட்டு இன்னும் கூட அந்த பாவம் இன்னும் ஆகல, குறையில பாருங்க அந்த வீரியம். கரெக்டா? அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உன் இருதயத்தில் விசுவாசிச்சா என்ன பண்ணப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அப்போ ஆதாமுடைய சந்ததியிலிருந்து பிறந்த யாருக்குமே என்ன இல்லைன்னா ரட்சிப்புன்னு ஒண்ணு இல்ல. கரெக்டா? சரி, இப்போ இப்படியே பழைய ஏற்பாடு முழுக்க என்ன பண்ணியாச்சு? போயாச்சு இல்லையா? ஆதாம் தவறு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் வராங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுக்குறாரு? கட்டளைகளை கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாங்க? அவங்க ஃபாலோ பண்றாங்க. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண என்ன கிடைக்கும்? படிக்கலாம் பாருங்க. ரோமர் 3:12 படிங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை. சாரி, ரோமர் 10:5 படிங்க. மோசே நியாயப்பிரமாணத்தை சொன்னதாக நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். எங்க இருக்கு? லேவியராகமம் 18:5 இருக்கு. லேவியராகமம் 18:5 இருக்கிற வசனத்தை இங்க சொல்றார். ஓகே, சரி. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் செய்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணப்படுவான்? பிழைப்பான். சரி, அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி செய்தா பிழைப்பான் என்ன அர்த்தம்?
சரி, மறுபடியும் நான் ஒரு கேள்வி. இப்ப நாம எல்லாம் ஆதாமுடைய சந்ததி இல்ல? ஆதாமுடைய சந்ததி இல்ல? இல்ல. இப்போ சகோதரி வந்து நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா சகோதரி மறிப்பாங்களா மாட்டாங்க? அங்க பிழைப்பான இருக்குல்ல? அப்படிதானே இருக்கு. நியாயப்பிரமாணத்தை செய்யறோம், நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்கு? அவனுக்கு பிழைப்பான இருக்குல்ல? சகோதரி என்ன நியாயப்பிரமாணத்தை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாலும் நியாயப்பிரமாணம் அவர்களை நல்லா கவனிங்க, இந்த வேர்டு நல்லா நியாயப்பிரமாணம் அவர்களை ஆதாமுடைய மரணத்தை எடுத்து போடாது. நியாயப்பிரமாணம் அவர்களுக்குள்ள ஆதாமுடைய மரணம் ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணாது? எடுத்து போடாது. அந்த நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்துல என்னதான் அவங்க ஃபாலோ பண்ணாலுமே ஆதாமுடைய பாவம் என்னவாகாது. இஸ்ரேல் ஜனங்களை போய் வருஷம் வருஷம் பாவ நிவாரண நாள் கொண்டாடினாலும் டெய்லி பலி செலுத்தினாலும் அவங்க ருட்டீனா செய்யற பாவம் தான் மன்னிக்கப்படுமே தவிர நியாயப்பிரமாண மீறுதல்னால் உண்டான பாவம் தான் மன்னிக்கப்படுமே தவிர எந்த பாவம் மன்னிக்கப்படாது. இதுலலாம் நீங்க கிளியரா இருக்கணும். ஆதாமுடைய பாவம் என்ன பண்ணாது? மன்னிக்கப்படாது. ஆதாமுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துடைய பலி இல்லாம எதுவும் மன்னிக்கப்படாது. ஆதாமுடைய பாவம் மன்னிக்கப்படாது. இதுல நீங்க எப்படி இருக்கணும்னா தெளிவா இருக்கணும். நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் பிழைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இடைக்காலத்துல அல்லது என்னுடைய வியாதியா நான் வந்து மறிக்க மாட்டேன், என்னுடைய ஆயுசு நாள் தள்ளி போவோமே தவிர என்ன ஆகாது, நான் மறிக்காமலே இருக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு வியாதியால வயசாகி அந்த வயசாகிறதுல இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தள்ளி போய் நான் மறிப்பின காலம் போவோமே தவிர மரணமே இல்லாமலாம் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நீ மரணமே இல்லாம நிற்கிறதுக்கான அதிகாரமும் சக்தியும் நியாயப்பிரமாணத்துக்கு கிடையாது. ஏதாவது டவுட் இருக்கான பாயிண்ட்ல? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, அப்ப நியாயப்பிரமாணம் டெம்பரரி என்ன பண்ணுது ஒரு மனுஷனை? அவனை பிழைப்புகளை கொண்டு போகுது டெம்பரரியா, கரெக்டா? ஆனாலும் அது என்ன பண்ணாது, நித்தியமான ஒரு ஜீவனுக்குள்ள என்ன பண்ணாது அது. அதனாலதான் நியாயப்பிரமாணம் எவ்வளவு அழகா ரூட்டு போகிறது. முன்னாடி கலாச்சார வசனம் படிச்சோம் நம்ம. நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற, நீங்க கிறிஸ்துவ கிட்ட போனாதான் உங்களுக்கு தேஜவன் அங்க வரைக்கும் உங்களை கொண்டு போவோம். எது? நியாயப்பிரமாணம். புரிஞ்சுங்களா? அதுக்கு மேல என்ன பண்ணாது, உங்களை கொண்டு போவாது. இப்ப நியாயப்பிரமாணத்துல ஒருத்தர், அதனாலதான் உங்களுக்கு இந்த பிலிப்பு நாத்தானி எல்லாம் படிச்சிருப்பீங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் படிச்சுங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரம் படிங்க சிஸ்டர். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். சரி, 45 படிங்க. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். பாத்தீங்களா? என்ன இதுல? நியாயப்பிரமாணத்துல மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அப்படின்னு அர்த்தம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் யாரை பத்தி எழுதப்பட்டிருக்கு? அதனால சார் ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை சரியா படிச்சாங்கன்னா அதுல யாரை பார்ப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பார்ப்பாங்க. அவங்க கிட்டதான் இப்ப இவங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போதா நியாயப்பிரமாணம்? யாருக்கிட்ட? மேசியா கிட்ட. இப்படிதான் கொண்டு போகும். மேசியா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா டைரக்டா நியாயப்பிரமாணத்துல என்ன கொடுக்க முடியாது? நித்திய ஜீவன் கொடுக்க முடியாது. கரெக்டா? ஓகே, சரி. இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியர். அப்ப டெம்பரவரியா நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு இல்லையா? அப்ப அதுல இருந்து இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் யாரோட சந்ததி தான்? ஆதாமுடைய சந்ததி தான். ஆதாமுக்கு வந்த மரணம் எல்லாரையும் என்ன பண்ணது? ஆட்கொண்டது. அப்போஸ்தலர் 17:26 படிங்க.
மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ம் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பாருங்க, மனுஷ ஜாதியான சகல ஜாதிகளையும் அவர் ஒரே, அந்த ஒரே ரத்தம் யாருது? ஆதாம். ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து ஆ முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் ஆ அவர்கள் குடியிருப்பின் தேவங்களையும் குறிப்பிட்டார். பாத்தீங்களா? இதுதான் ஆதாம் மூலமா தான் என்ன ஒரே ரத்தத்தினாலதான் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அது யாருடைய ரத்தம்? ஆதாமுடைய ரத்தம். கரெக்டா? சரி, இப்போ ஆதாமுடைய, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பாருங்க 1 யோவான் 2:2 படிங்களேன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சர்வலோகத்தின் பாவத்தை என்ன பண்ணாருங்க? அவரு நிவிர்த்தி செய்கிற பலியாக என்ன பண்ணாரு? இருக்கிறார். கரெக்டா? சரி, இப்போ தேவனுடைய பிளான் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆதாம தேவன் படைச்சாரு, கீழ்ப்படியாமை, பாவம். இந்த பாவத்தின் மூலம் என்ன வந்துடுச்சு? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவும் என்ன வந்துடுச்சு? மரணம் வந்துடுச்சு. ஓகே, இந்த மரணத்திலிருந்து ஜனங்களை டெம்பரவரியா மீட்டெடுக்க தான் எது கொடுத்தாரு? தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு பர்மனண்டா என்ன கொடுக்கல? நித்திய ஜீவனை கொடுக்கல. ஆனா நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் சரியா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க எங்க போலாம்? ஆனா நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் சரியா என்ன பண்ணவே முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அபூரணத்தில் இருக்கிற ஒரு மனிதன், விழுந்து போன ஒரு மனிதன் தேவன் கொடுத்த இந்த பிரமாணத்தை பரிபூர்ணமா என்ன பண்ண முடியாதுன்னா ஃபாலோ பண்ணவே முடியாதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச ஏன் தேவன் கொடுத்தாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் அதை ஃபாலோ பண்ணும் போது எங்களால முடியாதுன்னு சொல்றானா என்ன அர்த்தம்னா, அவன் அபூரணமான மனிதன் என்பதை அவன் உணரணும் ஃபர்ஸ்ட். அதானே, எங்களால செய்ய முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அவன் தன்னை பாவின்னு என்ன பண்ணணும்? உணரணும். அதான் தேவனுடைய பிளான். இல்லைன்னா அவன் மீட்டிங்குள்ள போவோம். ஓகே, பாருங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. பாருங்க, ஒரே மனுஷனாலே என்ன வந்துச்சு? பாவமும், பாவத்தினாலே மரணமும் எங்க பிரவேசிச்சு? உலகத்திலே பிரவேசிச்சது. அந்த ஒரு மனுஷன் யாருன்னா ஆதாம். கரெக்டா? சரி, இப்போதான் நமக்கு பழைய ஏற்பாடு முழுக்க இதுதான் வந்து. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் மரித்த ஜனங்களுக்கு, ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் கோடான கோடி ஜனங்கள் மறிச்சிட்டாங்க. இவங்க யாருக்காவது உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்து தெரியும், மேசியர் ஒருத்தர் வருவார்னு தெரியும். எனக்கு மறுபடியும் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்காவது இருக்கா? இல்ல. எனக்கு இன்னொரு லைஃப் இருக்கு. இப்போ நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறது என்ன காரணம்? நமக்கு உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்குன்றதுனாலதான் இன்னைக்கு உட்காந்து கிளாஸ் கேட்கிறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஒரே லைஃப் தான், எப்படின்னா வாழ்ந்துட்டு போயிடலாம் தான் நம்ம வாழும். கடவுள் கொடுத்த ஒரே வாழ்க்கை, அது எப்படிலாம் என்ன பண்ணலாம்? வாழ்ந்துட்டு போயிடலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனா ஏன் கடவுளுக்கு பயந்து இந்த நேரத்துல உட்காந்து நம்ம வகுப்பு கேட்கிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கு. உயிர்த்தெழுதல் தான் நமக்கு பேஸ் இல்லையா? அதுதான் பவுல் சொல்லும் போது, உயிர்த்தெழுதல் ஒண்ணு இல்லைன்னா எங்கள் விசுவாசம் விருதா, எங்கள் பிரசங்கம் விருதா. அப்ப இதுதான் பேஸ் எல்லாத்துக்கும், உயிர்த்தெழுதல் தான். இந்த பழைய ஏற்பாடு முழுக்க இருக்கிற யாருக்குமே என்ன கிடையாதுன்னா அந்த ஒரு நம்பிக்கை கிடையாது. ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது தூதர்கள் என்ன சொன்னாங்க? படிங்க பார்க்கலாம் வசனம். லூக்கால 2:10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாத்தீங்களா? பயப்படாதிருங்கள், இதோ கொஞ்சம் பேருக்கு இல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். என்ன நியூஸ் அது? குட் நியூஸ். ரட்சகர் உங்களுக்காக தாவீது, ஒரு ரட்சகர் பிறந்துட்டாரு. இதுதான் என்ன நியூஸ்? நற்செய்தி. என்ன நற்செய்தி? இதுல
செய்யற பாவங்களை மன்னிக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே மரணம்னு ஒன்ற இருளில் இருக்கிறோமா, இந்த மரணத்துல இருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் என்ன பண்ணிட்டார், பிறந்துட்டாரு. இனி எல்லாருக்கும் என்ன இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கு. என்ன இருக்கு, உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்கு. இது எல்லாருக்கும் என்ன என்ன செய்தி, ஒரு பெரிய நற்செய்தி இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி அழுகுறாங்க, நீ வரமாட்டியாப்பான்னு அழுகுறாங்கல்ல, எழுந்திருப்பா வரமாட்டியா அப்படின்னு அழுகுறாங்கல்ல, இந்த பெட்டி தட்டி தட்டி அழுகுறாங்கல்ல, எழுந்திருப்பா இன்னார் இவங்க வந்திருக்காங்க. ஒருவேளை எழுந்துட்டானே என்ன ஆகும் தெரியாது, சொல்றேன். எழுந்துக்க மாட்டியா வாப்பான்னு சொல்றாங்கல்ல, எழுந்து வந்துட்டாருன்னா வருவோம், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அதான் ரெசரக்ஷன், உயிர்த்தது. அது எழுந்தவங்களுக்கு தான் தெரியும், அது கூட இருந்து எழுந்தவங்களுக்கு தான் தெரியும். வரமாட்டியான்னு சொல்றவன் வந்துட்டானா எவ்வளவு எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா அவருடைய ராஜ்யம். இது எல்லாத்துக்கும் மூல காரணர் யாரும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் ரட்சகர். அவர் உங்களுக்காக எங்க பிறந்திருக்காரு, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கரெக்டா? இப்ப இயேசு கிறிஸ்து ரட்சகர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இப்பதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு இன்னும் டெப்தா புரிஞ்சுக்கணும். ரட்சகர் அப்படின்னா உலகத்தின் பாவத்தை, சரி இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தாரா பாவத்தை எடுத்து போட்டாரா? இது பெரிய டாக்டரின். நீங்க அந்த மூட்டையை கொடுப்பா, என் மேல வச்சிருப்பா, நான் சுமந்துட்டு போறேன் அப்படின்னு சுமந்தாரா? பைபிள்ல பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறேன்னு இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, சுமந்தாரா எடுத்து போட்டாரா? ஆமா, சுமந்து என்ற வேர்டு கரெக்ட் இல்ல, எடுத்தான் போட்டார். சுமக்கல அவர், சுமந்தா அவர் பாவி ஆயிடுவார். பாவியினுடைய பலியால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளை மீட்க முடியாது. கரெக்டா? இப்ப நான் பைக்ல வந்துட்டே இருக்கேன், நான் ஹெல்மெட் போடாம வந்துட்டேன், எனக்கு போலீஸ் பிடிச்சிட்டு ஃபைன் போட்டாங்க. ஓகே, என் கையில காசு இல்லை, சுத்தமா காசு இல்லை. சாலமன் போய் கார் ஓட்டு வர்றாரு, என்னாச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு, டக்குன்னு ஃபைன் கட்ட. சாலமன் பேர் ஃபைன் கட்டினாரு தவிர தண்டனை அனுபவிக்கல. என் தவறுக்கான எதை கொடுத்தாச்சு, கிரயத்தை கொடுத்தாச்சு. இனி நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அனுபவிக்க அவசியம் இல்லைல்ல. கரெக்டா? நான் அனுபவிக்க அவசியம் இல்லை, அவரு அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கான மீட்பின் விலையை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ண வேண்டியதில்லை. புரிஞ்சுங்களா வித்தியாசம்? ஒருவேளை இவர் வந்துட்டே இருந்தீங்களா, அவரை விட்டுருங்க, நான் அவரு பதில் நிக்கிறேன்னாலதான் அவர் சுமக்கிறதுன்னு அர்த்தம். அவர் விட்டுருங்க, நான் என்ன பண்றேன், அந்த தண்டனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா தான் என்ன பண்ணிக்கிட்டாரு, ஏத்துட்டான்னு வச்ச. இல்ல, அவர் எனக்காக ஃபைன் கட்டிட்டார். ஃபைன் கட்டிட்டாருன்னா வாங்க வாங்க, ஸ்கூல் வேணாம். புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, ஃபைன் கட்டினாரு. ஃபைன் கட்டிட்டா நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை இல்லையா? நான் என்ன மீட்பு கொடுக்கணும், நான் என்ன விலைக்கிரயத்தை கொடுக்கணுமோ அதை அவரு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அந்த விலைக்கிரயம் அவருடைய ஜீவன். அந்த ஃபைன் என்னது, அவருடைய ஜீவன். அப்போ புரியுதுங்களா? நான் ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டிய இடத்துல நிக்கிறேன். கரெக்டா? அப்ப அவர் ஜீவன் என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டாரு. தவிர என் பாவத்தை அவர் மூட்டை மூட்டையா சுமந்துட்டாருன்னு சொல்றதெல்லாம் என்ன கிடையாதுன்னா டாக்டரின் கிடையாது. அதை திருத்திக்கோங்க. அது மாதிரி அவர் பாவத்தை என்ன பண்ணல, சுமக்கல.
அவர் பாவமானார் அப்படின்னா என்னத்துனா பாவ பலியானார். அனைவருடைய பாவத்துக்காக என்ன பண்ணாரு? தம்முடைய பாவத்தை சொல்றோம் இல்லையா, அவர் என்ன பண்ணல, ஆக்சுவலா சுமக்கல, பாவ பலியானார்னு அர்த்தம். ஓகே, சரி, நான் உங்களுக்கு பின்னாடி அதை சொல்றேன் என்னன்னு. சரி, இப்போ வந்துருச்சா ஆதாமுடைய மக்கள்? ஆதாமால என்ன எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? பாவத்துக்குள்ள போயாச்சு. இப்ப இவங்களை ரிலீஸ் பண்ணணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் ஒரு நீதி, நியாயப்பிரமாணத்திலே ஒரு நீதி இருக்கு. என்ன நீதி படிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வேறு சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், காலுக்கு கால், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு. இது தேவனுடைய நீதி. கண்ணுக்கு கண், காலுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, கைக்கு கை, காலுக்கு கால், ஜீவனுக்கு ஜீவன். வார்த்தை இருக்கா? ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு பதில் ஒரு உயிர் தான். ஒரு உயிர். இப்ப நான் வேரோட கண்ணை குத்திட்டேன்னா அவர் என்ன பண்ணலாம்? சிஸ்டர் பாருங்க, அவர் உங்க கண்ணை என்ன பண்ணும்? அவரை குத்திட்டீங்கன்னா உங்க கண்ணை குத்திடுவாரு. ஏன்னா இதுதான் பிரமாணம், நீதி. ஜீவனுக்கு கண்ணுக்கு கண், அப்புறம் ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னா என்ன? இந்த நீதியை யார் கொடுத்தாருன்னா தேவன் தான் நமக்கு எழுதி கொடுத்தாரு. நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய. தேவன் எழுதி கொடுத்த நீதிக்கு தேவனே கீழ்ப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் எழுதி கொடுத்த நீதிக்கு யாரை கீழ்ப்படுது? அவரே கீழ்ப்படு. எப்படி? ஆதாமால ஒரு ஜீவன் போயிருக்குது, அந்த ஜீவனை மீட்கணும்னா இன்னொரு ஜீவனை கொடுக்கணும். ஆதாமுக்கு ஒரு ஜீவன் கொடுத்தார்ல தேவன் ஆரம்பத்துல, அதனாலதான் உங்களுக்கு சொன்ன இந்த ஜீவன் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஜீவன். பாவம் செய்தா அது என்ன போயிடும்? நித்திய ஜீவன் போயிடும்ல. கரெக்டா? அப்ப ஆதாம் எதை இழந்துட்டாரு? நித்திய ஜீவனை இழந்துட்டாரு இல்லையா? இழந்து அந்த ஜீவன் அடமானத்துக்குள்ள போயிடுச்சு சாத்தாங்கிட்ட. இப்ப ஜீவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஜீவன் கொடுக்கணும் இல்லையா? ஜீவனுக்கு ஜீவன், அதான மீட்கும் பொருள். மீட்கிறதுக்கு ஒரு ஜீவன் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஆதாம், இது இன்னும் நல்லா கவனிங்க, ஆதாம தேவன் மீட்கணும்ல, இயேசு கிறிஸ்து அந்த மீட்கும் பொருள். நல்லா கவனிங்க. ஆதாம் படைக்கப்படும் போது எப்படி இருந்தார்? பூரணமா இருந்தார், கரெக்டா? இந்த பூரணத்துக்கு உண்டான ஒரு ஜீவன் தான் மீட்கணும். நல்லா கவனிங்க, முக்கியமான டாக்டர். ஒரு தராசுல கொண்டு நீங்க ஒரு ஆதாம நிறுத்திட்டீங்க அப்படின்னா, இந்த ஆதாமுக்கு நிகரா நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி வைங்களேன் தராசுல, இது மீட்கும் பொருள் சரி நிகரான ஈக்குவல் பிரைஸ் கிடையாது. கரெக்டா? இப்ப ஆதாம் மீட்கணும்னா எப்படி? இப்ப ஆதாம் மீட்கணும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். சரி, இப்போ சகோதரி பூரணமா இருந்தாங்கன்னா அவங்களை கொண்டு போய் இன்னொரு தராசுல வைங்களேன், ஈக்குவல் ஈக்குவலா? அவர் பரிபூர்ணமோ பூரணமோ, நாம ஒரு பூரணமான ஒரு மனிதனை தேடி கொண்டு போய் பக்கத்து தராசுல வச்சுட்டா அது ஈக்குவலா ஆகுமா? ஆகாதா? அதுதான், அவ்வளவுதான். ஆதாமுடைய சந்தலுக்கு வந்த எல்லாமே ஆதாமுக்கு தகுதிக்கு கீழே இருக்கிறவங்க. அவங்க கொண்டு போய் எங்க வைக்க முடியாது? அங்க வைக்க முடியாது. அவங்க என்ன ஆக முடியாது? மீட்கும் பொருளாய் ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. அதான் வெரி குட். அதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு தராசுல கொண்டு போய் நீங்க ஆதாம் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த தராசுல நீங்க எதை வைக்க முடியாது? ஆதாமுடைய சந்ததியிலேயே ஒருத்தர் என்ன பண்ணவே முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் ஆதாமுடைய தரத்துக்கும் கீழானவர்கள், குறைவா இருப்பாங்க. கரெக்டா? மீட்கும் பொருள் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. பாருங்க, சங்கீதம் 49:7-8 படிங்க. சகோதரன் வழியை காணாமல் இது எங்களுக்கும் உயிரோடு இருக்கிறது. எப்படியாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அது அவனுக்கும் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. என்ன பண்ண முடியாது?
ஒருத்தனும் தன் சகோதரனுக்கு என்ன கொடுக்க முடியாது? மீட்கும் பொருள்லாம் கொடுக்க முடியாது. பிரச்சனை இருக்கா? மீட்கும் பொருள் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஒரு காளையோ மாடோ ஆடை கொண்டு போய் வச்சா, எபிரேயர் 10:4 படிங்க. அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இதனுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. என்ன ஆகாது அது? அந்த பாவத்தை என்ன பண்ணாது? நிவர்த்தி செய்யாது, எடுத்து போடாது. எது? காளை வெள்ளாட்டுகள். இப்போ உங்ககிட்ட அடுத்த ஒரு கேள்வி. ஆதாமுக்கு ஜீவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஜீவன் கொடுக்கணும். கொடுத்தாதான் எதை மீட்க முடியும்? ஆதாம மீட்க முடியும், வெளியே ரிலீஸ் பண்ணவே முடியும் ஆதாம. கரெக்டா? இந்த ஜீவனை ஏன் பிதாவாகி தேவன் கொடுக்க முடியாது? யாரு? ஓகே, பதில் ஏத்துக்கிறேன். வச்சு இன்னொரு பதில் வேற. நான் மறுபடியும் சொல்றேன், சாதாரண கிறிஸ்தவ மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பதில் சொல்லாதீங்க. டாக்டரின் பேஸ் பண்ணி சொல்லுங்க. நீங்க இப்ப இவ்வளவு நேரம் எவ்வளவு டாக்டரின் படிக்கிறீங்க, பேஸ் பண்ணி சொல்லுங்க. ஏன் பிதாவாகி தேவன் ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது? ஏன் அவர் வந்தது? அதான் பாயிண்ட். ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும், மறிக்கணும்ல. ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனுக்கு கொடுக்குறாரு, மறிக்க தானே கொடுக்குறாரு. இப்ப தேவன் தான் என்ன கேரக்டர் இருக்காரு? சாவாம உள்ள கேரக்டர் இருக்காரு. அவர் மறிக்க முடியாது. அவர் எப்படி கொடுக்க முடியும் ஜீவன்? கரெக்டா? அல்ல, தாம் ஒருவராய் சாவாம இல்லவர் சேரக்கூட ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவரால் என்ன கொடுக்க முடியாது? ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது. அந்த கேரக்டர்ல தேவன் இல்லை. அவர் மறிக்க முடியாது. புரிஞ்சா? அப்போ மீட்கும் பொருளை யாரெல்லாம் கொடுக்க முடியாது? தேவனால கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க? அவரால் முடியாதுன்ற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. அவருடைய கேரக்டர் அது கிடையாது. இப்ப நான் உதாரணத்துக்கு தேவனால போய் சொல்ல முடியுமா? முடியாதா? அவருடைய தன்மை அது கிடையாது. பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. கரெக்டுங்களா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் முடியாதுன்றத. புரியுதுங்களா? அப்போ தேவன் ஜீவனுக்கு ஜீவன் என்ன பண்ண முடியாது? கொடுக்கவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா பதர், ஆதாம் மனிதர் தானே, பூரணமான மனிதர்ல. தேவன் பிதாவாகி தேவன் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். என்ன சரீரத்துல? ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார் இல்லையா? மகிமையில இருக்கிறார். அவர் கொண்டு நீங்க ஒரு தராசுல வச்சீங்கன்னா இது ஈக்குவல் ஆகாது. இது பியூர் மாம்சம் இல்ல. ஏன்னா ஜீவனுக்கு ஜீவன்ற பாயிண்ட்ல இதெல்லாம் இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்க்கணும். அப்ப பிதாவாகி தேவனால என்ன கொடுக்க முடியாது? கொடுக்க முடியாது. ஒரு ஆடு மாடால மீட்கும் பொருள் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆதாமுடைய சந்ததியில வந்த யாராவது ஒருத்தர்? முடியாது. ஏன்னா அவர்களும் யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததியில இருக்கிறதுனால அவர்களும் ஆதாமை விட தகுதி இழந்தவர்களா இருக்கிறாங்க. உண்மைதானே? ஆதாமை விட இடமா இருக்கிறோம் நம்ம. ஆதாம் தவறு செய்து 930 வருஷம் வாழ்ந்திருக்காரு. நாம எவ்வளவு வரணும்? அவர் 120 இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவுதான். கரெக்டுங்களா? அப்போ ஆதாமுடைய சந்தை என்ன பண்ண முடியாது. ஏன் எதுக்கு ஒருத்தருக்கு மரணம் வருது அப்படின்னா, அதாவது மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. பிளட்ல உண்டான மாற்றத்தினால்தான் மரணம் வருது. பிளட்ல உண்டான சேஞ்சஸ்னாலதான் நமக்கு முதுமை வருது, வயதாகுது இல்ல. எதுல சேஞ்சஸ் வருது? பிளட்ல சேஞ்சஸ் வருது. கரெக்டா? ஆதாமுக்கு பிளட்ல சேஞ்சஸ் வந்து மறிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 930 வருஷம் ஆச்சு. ஓகே, நமக்கெல்லாம் சீக்கிரம் ஆயிடுது இல்ல. அப்ப எல்லாரும் அவரை விட தகுதி என்னவா இருக்கும்? இழந்தவர்களா நிக்கிறோம். அதனால நாம என்ன கொடுக்க முடியாது? சரி, வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் ஒரு தேவதூதன் கொடுக்கலாம்ல?
இப்ப நீ கிறிஸ்துவ ரோல் இல்லை அதுல, ஆதாம் தான் ரோல். நமக்கு ஒரு தராசுல ஆதாம் தான் இருக்கிறாரு. நீங்க இந்த தராசுல யாரை வைக்கிறீங்கன்னு தான் கேள்வி. தேவதூதர்கள் மனுஷனா வரலாமே. சரி, இயேசு கிறிஸ்து வரதுக்கு மனுஷன் வரதுக்கு முன்னாடி என்ன வந்தார்? கரெக்ட், புரிஞ்சிச்சு. எனக்கு ஏன்னா ஒரு தூதன் மனிதனா வர முடியுமா, முடியாதா? வரலாம். முதலாம் உலகமே அவங்களால தானே அழிஞ்சது. மனிதனா வந்தனால தான். ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தேவதூதர்கள் வந்து சாப்பிடுறாங்களே. மம்ரேயின் சமபூமியில 3 பேர் வந்தாங்கல்ல, தூதர்கள் வந்தாங்க, சாப்பிட்டாங்கல்ல ஆபிரகாம் வீட்டுல. அப்ப மனிதனை என்ன பண்ணலாம்? தூதர்கள் வரலாம்ல. அப்படி வந்து ஏன் கொடுக்கலாம்ல? ஃபேண்டாஸ்டிக், வெரி குட். ஆதாமை தேவன் படைச்சது தேவதூதர்களும் சற்று சிறியவனா படைச்சது. யாரு? நீங்க இப்ப ஆர்டர் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, டாப்ல பிதாவாகி தேவன், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஏஞ்சல்ஸ் தூதர்கள், அதுக்கப்புறம் தான் மனிதர்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள். இது என்னது? ஆர்டர். ஓகே. ஆதாம் எப்படி படைக்கப்பட்டவர் அல்ல, தேவதூதர்களும் பெரியவரா படைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவதூதர்களும் சற்று சிறியராக்கப்பட்ட பிறகு எபிரேயர் 2:7 படிங்க. அவனைன்னு இருக்குல்ல, யார் அது? ஆதாம். அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினார். சரி, இப்ப இது வசனம் எங்க இருக்குன்னா, சங்கீதம் 8:5 படிங்க. நீர் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் என்ன பண்ணீங்க? முடிச்சு. ஓகே, அப்போ ஒரு தூதரா கூட என்ன பண்ண முடியாது. தூதர் கூட ஆதாமுக்கு என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. இன்னும் வேற ஒரு பதில் சொல்லணும்னா, தேவன் முதலாம் உலகத்திலே தூதர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தூதர் வந்தாங்கல்ல மனிதர்களை பாதுகாக்க, முதலாம் உலகத்துல வந்த தூதர்கள் என்ன பண்ணாங்க? அதனால எல்லா தூதரையும் அனுப்பிலாம் செக் பண்ண முடியாது இப்போ. கரெக்டா? உலகத்துல தூதர் அனுப்புனார்ல தேவன், ஆனா அவங்க என்ன வாங்கிட்டாங்க? பாவம் செய்தாங்களா இல்லையா? அப்ப அவர்களும் அந்த வாய்ப்பு என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் வர முடியாது நம்ம பண்ணிட்டோம், ஒரு லிஸ்ட் போட்டோம். யாரெல்லாம் வர முடியாது? தேவன் வர முடியாது, அப்புறம் தேவதூதர்களும் வர முடியாது, அப்புறம் வர முடியாது. யார்தான் வரணும்? நீங்க ஏசு கிறிஸ்து தான் வரணும்னு ஒரு பதில் வைக்கிறீங்கல்ல, நீங்க ஏசு கிறிஸ்து கொண்டு வந்து ஒரு தராசுல இங்க வைங்களா, ஈக்குவலா வரதான் பார்ப்போம். உங்க பதில் டைரக்டா அங்கதான் போகும். என்ன போகும்? ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு மைண்ட்ல வந்துருச்சு இல்ல. நீ ஏசு கிறிஸ்து இந்த தராசுல வைங்க, ஈக்குவலா சொல்லுங்க பார்ப்போம். அவர்தான் தேவதூதருக்கு மேல இருக்காரு. என்ன சிஸ்டர், அவர் எப்படி இருக்காரு? தேவதூதர்ல படைச்சதே அவர் தானே, தேவதூதருக்கு மேல இருக்காரு. தராசுல வச்சா தராசு இப்படில போயிடும். ஆமா, தராசு அப்படிதான் போகும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த மகிமை விட்டுட்டு தான் வந்தார். இப்ப நீங்க எபிரேயர்ல படிச்சீங்கல்ல, அந்த வசனம் முழுசா படிங்க. 2:7 படிச்சுங்க, படிங்க. கீழ்படுத்தினீர் சொன்னார். அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்கிறார்.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக பாத்துங்க 9ஆம் வசனம் ரொம்ப கிளியரான வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு ஆ, தேவ தூதரையும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த ம். என்ன ஆக்கப்பட்டுட்டாரு அவரு? ஏன் அப்படி ஆக்கப்பட்டாரு அப்படின்னா ஆதாம் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறார். ஆதாம் தேவதூதரும் சற்று என்னவா இருக்கிறார்? சிறியவர் ஆக்குறாரு. இவர் பாருங்க, தேவதூதரும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த, அதானே பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். ஏன் இயேசு கிறிஸ்துவ தேவதூதரும் சற்று சிறியவர் ஆக்குறாருங்க? அப்படி ஆக்கப்பட்டாதான் தராசு ஈக்குவலா இருக்கு. ஜீவனுக்கு ஜீவன்ற கண்டிஷனுக்கு நேரா வந்து ஃபிட் ஆவாங்க. புரியுதுங்களா? பாருங்க, இதெல்லாம் தேவன் இப்படிதான் இயேசு கிறிஸ்து தன் மகிமை என்ன பண்ணிருக்காரு, விட்டு இறங்கியிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு என்ன கொடுக்குறாரு? ஜீவன் கொடுக்குறாரு. ஓகே, அதனாலதான் கொரிந்தியர் நம்ம படிக்கும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 45 படிங்க. ஆகபடியே ம் முந்தின மனுஷனாகிய ஆதாம் ம் ஜீவ ஆத்துமாவானார் ம் என்று எழுதியிருக்கிறது. ம். முந்தின ஆதாம் உயிர்ப்பிக்க ஆவியானார். உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்படி ஆவியானவர்னு ஃப்ளோல படிச்சிடக்கூடாது. உயிர்ப்பிக்கிற ஆவியானார் அப்படின்னா ஆதாமால என்ன வந்துருச்சாம்? மரணம் வந்துருச்சு. அதுலயே பாருங்க 21ஆம் வசனம். மனுஷனால் மரணம் உண்டானது. மனுஷனால், யார் அந்த மனுஷன்? ஆதாம். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷரால் என்ன உண்டாயிடுச்சு? மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிடுச்சு. ஆதாமுக்கு எல்லா அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க என்ன பேர் வந்துடுச்சு? மனுஷனுக்கு இல்லைங்க சார், இப்ப நான் முதல்ல 45 படிச்சீங்கல்ல, பிந்தின ஆதாம். ஏன் இப்ப ஒரு பிந்தின ஆதாம் வசனம் வருது? புரியுதுங்களா? அவருக்கு ஜீவனுக்கு ஜீவன் கொடுத்த யாருக்குதான்? ஆதாம். புரியுதுங்களா? அதனாலதான் அவருக்கு பிந்தின ஆதாம். பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படி இருந்தும் ம். மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் நீர்களுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம். என்ன அடையாளம்? முன் அடையாளம். அப்ப ஆதாம் யாருக்கு அடையாளம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். கரெக்டா? அதனால்தான் அவர் முந்தின ஆதாம், இவர் பிந்தின ஆதாம். பிந்தின ஏவாள் யார்? ஏவாள் ஈவ். நம்ம தான் ஏவாள். சபைதானே ஏவாள். புரியாது. முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். முந்தின ஏவாள் வந்தம்மா, பிந்தின ஏவாள் நம்ம தான். கரெக்டா? முந்தின ஆதாம் யாருக்காக பழத்தை புஷர்? ஏவாளுக்காக. பிந்தின ஆதாமும் ஏன் மரணத்தை எடுத்துக்கிட்டாரு? யாருக்காக தானே? நம்மளாலதான் அந்த மரணத்தை ஏத்துக்கிட்டார். சரி, இப்போ இவர் ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும்ல, நம்ம ஆண்டவர் ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும்ல. இப்ப நான் ஆரம்பத்துல சப்தி ஸ்டார்ட் பண்ண ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி தெரியுமா? ஏன் ஆதாமுக்கு நிகரா ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கறதுல ஆதாம் இப்படி எல்லாம் சாகலையே? அதான் கேள்வி. ஆதாம் இப்படிலாம் ஒண்ணு இல்லை. தன் ஜீவன் என்ன பண்ணல ஆதாம்? இப்படிலாம் விடலையே. இப்ப நீங்க அதுக்கு நம்ம பதிலும் பார்த்துட்டோம். இப்போ அவரு அந்த அடி அடிக்கிறதுக்கு நம்ம பாவம் தான் காரணம்னா அவர் பாவத்தெல்லாம் சுமக்கல. கரெக்டா? நம்ம ஃபைன் கட்டுறதுக்கும் இப்படி அடிச்சு துவைச்சு நம்மள ஃபைன் கட்டணும்னா என்ன கிடையாது. இல்ல, நம்ம ஜீவன் கொடுக்கணும். அதான் ஜீவனுக்கு ஜீவன் ஃபைன். அது எப்படி வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம். உங்க ஜீவன் தானே வேணும். எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாமே.
கரெக்டா? சரி, இப்ப என்ன புரிஞ்சிச்சு இந்த இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆதாமுக்கு நிகரா என்ன கொடுத்துட்டாரு? ஈக்குவலா மீட்கும் பொருள் என்னன்னு புரிஞ்சிச்சுல கிளியரா? மீட்கும் பொருள் எது? அவருடைய ஜீவன் தான் மீட்கும் பொருள். கொடுத்துட்டாரு. யாரை மீட்டுட்டார்? நல்ல கேள்வி. ஜீவனை கொடுத்து ஆதாமை மீட்டாரா, ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்டாரா? கிளியரா சொல்லுங்க. சகோதரி வேறுகணும் வசனம்லாம் சொல்லிட்டாங்க. ஆதாமை மீட்டாரா, ஆதாமுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரா, உலகத்துக்கே ஜீவனை கொடுத்து மீட்டாரா? அவர் ஆதாம மீட்டா போதும், ஆதாமுக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. பாயிண்ட் புரியுதா? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மரணம் நம்ம கொடுத்தது இல்லை, நம்ம ஏற்படுத்தினது இல்லை, ஆதாம் ஏற்படுத்தினது. கரெக்டா? இப்பதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, மரிச்சாரு, நம்ம பாவத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? மரிச்சாரு, நம்ம பார்த்தோம் இல்லையா? கரெக்டா? சரி, நல்லா கவனிங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி பாவம் செய்த ஆதாமுடைய மீறுதலால இன்னைக்கு இருக்கிற நமக்கு பாவம் வருதா? மரணம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஆதாம்லாம் இல்லையே, அப்ப நாம இல்லையே. அப்போ பாவம் செய்யறோம். எப்போ செய்யறோம்? இப்பதானே செய்யறோம். அப்புறம் ஏன் மறிக்கிறோம்? இதுக்கு மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம்ல, இயேசு கிறிஸ்து அப்பவே மறிச்சிட்டார்ல, இப்ப நான் செய்யற பாவத்துக்கு அவர் எப்படி அப்போ மறிச்சான்னு ஒரு கேள்வி கேட்டோம்ல. நான் என்ன கேட்கிறேன்? அப்ப செய்த பாவம் செய்யும் போது நான் இல்லையே, நான் ஏன் எப்ப மறிக்கிறேன்? ஏன்னா நான் யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. ஆதாமுக்கு உண்டான மரணம் யாருக்கும் வருது? எனக்கும் வருது. கரெக்டா? அப்ப இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க, தன் ஜீவனை தேவன்கிட்ட கொடுத்தாரா? சிலுவையில என் ஆவி என்ன பண்றேன்? நான் ஒப்புவிக்கிறேன். ஓகே, தேவன்கிட்ட கொடுத்தாருல ஜீவன், அந்த ஜீவனை தேவன் என்ன பண்ணார்? அந்த ஜீவன் பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சொல்ல வர, என்ன டெபாசிட் பண்ண மாதிரி? மீட்கும் பொருளாக பேங்க்ல என்ன பண்ண மாதிரி? டெபாசிட் பண்ண மாதிரி. நாளைக்கு உன் பிள்ளைய பாவம் செய்தாலும் அந்த என்ன பண்ணிக்கலாம்? எடுத்து மீட்டுக்கலாம். ஆல்ரெடி என்ன வந்தாச்சு? மீட்கும் பொருள் சொல்யூஷன் வந்தாச்சு. நாளைக்கு நீ பாவமே செய்தாலும் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணப்பட்டு இருக்கு. கரெக்டா? இந்த ஜீவனை தான் எடுத்து 1000 அரசாட்சியில எல்லாரும் புசிக்க போறாங்க. உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரணும்ல. உயிர்த்தெழுறாங்களால எதனாலதான் உயிர்த்தெழுந்து வராங்க அப்படின்னா அந்த ஜீவனால தான் வராங்க. தேவன்கிட்ட டெபாசிட் பண்ண ஜீவனால தான் என்ன வராங்க அவங்க? உயிர்த்தெழுந்து. இல்லைன்னா உயிர்த்தெழுதலே வராது, உயிர்த்தெழுதலே வராது. கரெக்டா? இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு முக்கியமான வசனம் படிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது. இது உண்மையா இல்லையா? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? பாவிகளாக்கப்பட்டோம். இது சாத்தியம் தானே? ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேக நீதிமான்களாக. அவ்வளவுதான். ஆதாமால நான் பாவின்றது எவ்வளவு உண்மையோ, கிறிஸ்துவால நான் நீதிமான் ஆயிட்டுன்றது என்னதான் உண்மைதானே? எத்தனை பேருக்கு பாயிண்ட் புரிஞ்சு? ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே நான் கீழ்ப்படியாமையினாலே நான் என்ன ஆயிட்டேன்? பாவி ஆயிட்டேன் தானே? உண்மைதானே? ஆமா, ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும். இதுல இங்க யாராரு கொண்டு வராரு? ஆதாம இயேசு கிறிஸ்தையும் கொண்டு வராரு. பாருங்க, ஒருத்தர் கீழ்ப்படியாம போயிட்டாரு, எல்லாரும் பாவி. ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சிட்டாரு, எல்லாரும் நீதிமான். கரெக்டுங்களா?
எல்லாரும் கீழ்ப்படிஞ்ச நீதிமான வேண்டிய அவசியம் இல்லை. இவர் கீழ்ப்படிஞ்சிட்டாரு இல்லையா? ஆதாம் தவறு செய்ததனால் பாவம் வந்தது. பாவத்தின் சம்பளமான மரணம் எல்லாருக்கும் வந்தது இல்ல. இவருடைய ஜீவன், இவர் கீழ்ப்படிந்து இந்த ஜீவனை கொடுத்துட்டாரு. இது எல்லாருக்கும் போகுமே. இந்த பாவம் எப்படி அவர் ஆறா போச்சோ, இந்த நீதி எப்படி போகுது? இது ஒரு ஆறா போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு? சரி பண்ணிடுச்சு இல்ல? கரெக்டா? அப்ப இவர் ஆதாமுக்கு ஈக்குவலா என்ன கொடுத்தா போதும்? ஜீவன் கொடுத்தா போதும். ஆதாம் பாவம் செய்தனால எப்படி சந்ததிக்கு போச்சோ, பிந்தின ஆதாம் ஜீவனுக்குரியதை செய்தா போதும், யாருக்கும் போயிடும்? சந்ததிக்கும் போயிடும். புரியுதுங்களா? இதுதான் மீட்கும் பொருள்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் இப்ப பார்த்தோம். ரொம்ப 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 பெரிய பாடம். நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்கும் பொருள்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம இங்க என்ன பண்ணவே முடியாது, தரவே முடியாது. இது நீங்க படிக்கணும் படிச்சுட்டே இருக்கலாம் மீட்கும் பொருளை குறிச்சு. ஓகே, அப்ப பியூர் மனித தன்மையில தான் யார் வரணும் பாருங்க. ரோமர் 3:12 படிங்க. எல்லாரும் வழி தப்பி என்ன பண்ணாங்க? ஏகமாய் கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? பாவிகள் ஆயிட்டாங்க. எல்லாரையும் நீதிமானுக்குள்ள கொண்டு வந்தது யாரும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அதனால்தான் தேவன் வர முடியாது, இந்த மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது, வேற யாரும் கொடுக்க முடியாது. நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? ஏசாயால ஒரு வசனம் சொல்ற, பின்பு நான் யாரை அனுப்புவேன். இதுதான் அதுல முக்கியமான பாயிண்ட் வசனம். பாருங்க, ஏசாயா 6:8 படிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதோ அடியேன் இருக்கிறேன். சரி, இங்க யார் யார் பேசிக்கிறா? இப்ப இதை யார் பேசுறா? பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், இதோ என்ன அனுப்பும் என்றேன்னு சொல்றது யார் சொல்றா? இங்க பேசிட்டு இருக்கிறது யாருன்னு? இந்த ஏசாயா தான் இந்த நித்திரிக புஸ்தகத்தை எழுதிருக்கு. அதுல மாற்றம் இல்ல. இதுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது யார் பேசுறான்னு கேக்குறேன். என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், இதோ என்னை அனுப்பும் என்றேன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது யாரு? ஆமா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏசாயா சொல்ல என்னை அனுப்பும்னு. நீங்க இல்ல, எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதை கிளியர் பண்ணிடலாம். என்னன்னு, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். யார் கேட்டா? இயேசு கிறிஸ்து கேட்டார். கரெக்டா? அதற்கு நான் என்னை அனுப்பும் என்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரா? சொல்லும் போது 9ஆம் வசனம் பாருங்க. நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமல். அப்ப யாராவது என்னை அனுப்புனார் இல்லையா, அவர் போன பிறகு அங்க ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? அப்படி யார் இருந்தா? யார் அனுப்பும்போது இருந்தா? பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் படிங்க, 14-15 படிங்க. நிறைவேறுச்சு. அப்ப யார் போன பிறகு? ஏசாயா போனதுல இருந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசப்பட்டது. கரெக்டா? கண்ணார கண்டா தீர்க்கதரிசி எங்கதான் நிறைவேறுது? அங்கதான் நிறைவேறுது இல்ல? இன்னும் இது ஏசாயா சொல்லன்னு கிளியரா பண்ணலாமா? கன்ஃபார்ம் பண்ணலாமா? பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 40-41 படிங்க.
நோயினால் உதறாமலும் புறப்படாமலும் இருக்கும்படிக்கும் ம் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் ம் அவருடைய கண்களை அவர் சூடாக்கி ம் அவர் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். இதை நாங்க ஏசாயால சொல்லப்பட்டது வசனம். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னார். பாத்தீங்களா, யாரை குறித்து பேசும்போது? இயேசு கிறிஸ்து. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசும்போது இப்படி சொன்னார். கிளியரா இருக்க வசனம்? தன்னை குறித்து பேசும்போது சொல்லல, அவரை குறித்து பேசும்போது இப்படி சொன்னார். புரிஞ்சுங்களா? முழுக்க முழுக்க யாரை பத்தி பேசப்படுதுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய விஷயங்கள். நான் போகிறேன் அப்படின்னு வாலண்டியா சொல்லும் போதுதான் தேவன் இப்ப எதை கண்டுபிடிச்சிட்டாராம்? உலகத்தை மீட்கிறதுக்கு மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். யோபு 33:24 படிங்க. யோபு 33:24. அவர் அவனுக்கு இறங்கி அவர் அவனுக்கு இறங்கி படுகொலியில் இறங்காதபடிக்கு ஆ நீர் அவனை ரட்சியும் ஆ மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்றார். கரெக்டா? என்ன கண்டுபிடிச்சாரா? மீட்கும் பொருளை என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடித்தேன். அப்போ மீட்கும் பொருளை குறித்து இன்னும் நிறைய நீங்க படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையே. பாருங்க, ரோமர் 8:3 படிங்க. ம் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ம் தேவனே செய்யும்படிக்கு ம் நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் நடத்தி பாத்தீங்களா? பாவத்தை சுமக்கும் இல்ல, பாவத்தை போக்கும் பலியாகவும் என்ன பண்ணாரா? அனுப்பி மாம்சத்திலே ஆ பாவத்தை ஆத்மீக்குள்ளாக தீர்த்தார். ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இது இன்னைக்கு எடுத்தது ரேன்சம் பார்ட் 1. ரேன்சம் பார்ட் 1. அடுத்த கிளாஸ் ரேன்சம் பார்ட் 2 என்ன பண்ணோம், படிக்கணும். அது இன்னைக்கே முடிக்கலாம் போல இருந்தது, ஆனால் நம்ம டைம் இல்லை. நான் அது ஒரு 1 hour ஆயிடும். அதனால் அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு இடத்துல ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னீங்க? ஏன் இப்படி இன்னும் அது படிக்கல. ஏசியை படிச்சோம்னா எஸ்ஐக்கியும் படிக்கிறோம். எஸ்ஐக்கியை பார்த்து சொல்ற மாதிரி வராது. எல்லாம் ஏசியை படிச்சிருக்கோம். அப்போ எஸ்ஐக்கியல்ல அவர் சொன்னார், எஸ்ஐக்கியெல்லாம் நீங்க ப்ராபஸியை அப்படி எடுத்துக்க முடியாது. எல்லா ப்ராபஸியும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் அதை ஏசையா சொல்றாரு. அது ஏசையாவை தேவன் அனுப்புனாரு, என்ன அனுப்புன்னு சொன்னாருன்னா அப்படி கிடையாது. ஏசையா ஒரு விஷயம் பாக்குறாரு, அந்த விஷயம்ல அவர் மகிமை குறித்து ஏசையா அப்படி சொன்னார். அவரிடம் அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஏசையா என்ன பண்ணாரு? ஏசையா சொல்றாரு, இப்படி சொல்றச்சு என்னை அனுப்பும் என்று. கரெக்டா? அப்போ மீட்கும் பொருள்ன்ற பாடத்தை நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னையே என்னவா கொடுத்துருக்காரு? மீட்கும் பொருள். அப்ப மீட்கும் பொருளா கொடுத்தாருன்னா எது வந்துடும்? ஜீவன் வந்துடும். ஜீவன் கிடைச்சிருன்னா யாரு வந்துடும்? ஆதாம் ரிலீஸ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். யார் ஆயிட்டாரு? காசை கொடுத்து அதுக்கான மீட்பு கொடுத்து என்ன பண்ணியாச்சு? ஆதாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் யாரு ரிலீஸ் ஆயிட்டாங்களா? எல்லாரும் இல்ல, இன்னமும் எல்லாரும் மறிக்கிறார்கள். எல்லாருக்கும் என்ன வருது? மரணம் வருது. இயேசு கிறிஸ்து ரேன்சம் கொடுத்துட்டாரு, ஜீவனை மீட்டுட்டாரு. மீட்டெடுத்த அந்த ஜீவனை இன்னும் எல்லாருக்கும் என்ன பண்ணல? அவரு அது டெபாசிட்ல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு மரணம் இருக்குல்ல, எல்லாரும் மறிச்சு பிறகு அது எல்லாருக்கும் அப்ளை பண்ணுவாரு, எல்லாரும் வீட்டு வந்து வரும்.
அது உலகத்தின் முடிவுல ஆமா, முடிவில் எல்லாரும் 1000 மடார் சாட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்த்தெழுந்து வருவாங்க. அப்பதான் அந்த ரேன்சமுக்கு உண்டான புண்ணியத்தை எல்லாரும் அனுபவிப்பாங்க. ஓகே, அதுல பார்த்தா சபை எப்ப அனுபவிக்கும் அதை எதை அந்த ரேன்சம்குரிய காரியம் பலனை புண்ணியத்தை மீட்கும் பொருளுக்கு ஒரு புண்ணியத்தை சபை எப்ப அனுபவிப்பாங்க? உலக ஜனங்கள் எப்ப அனுபவிப்பாங்க? உலக ஜனங்கள் 1000 மடார் சாட்சியில் அனுபவிப்பாங்க. சபை எப்ப அனுபவிக்கும்? சபை தான் 1000 மடார் சாட்சியிலே வராது, மேலே போயிடுமே. அப்போ சபை எப்போ அதை அனுபவிக்கும்? இதெல்லாம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் நம்ம? உலகம் சொல்ற செல்லான கூட்டம் சொல்றாங்க. பிரதான கூட்டமும் சபையும் மேலதான் இருப்பாங்க. மிஷனரிமார்கள் சொல்றாங்க இருப்பாங்க. என்ன சிஸ்டர்? இந்த மிஷனரிமார்கள் இதுக்கு முன்னாடி வந்தாங்க நிறைய பேர் மிஷனரிமார்கள் அவங்கெல்லாம் வந்து பூமியில இருப்பாங்க அப்படின்னு இல்ல, யாரும் பூமியில இருப்பாங்க பரலோகத்தில் இருப்பாங்க நம்ம இப்போ இது பண்ண முடியாதுல்ல. புதிய பூமியில அவங்க வந்து அதான் சிஸ்டர், யார் பரலோகத்தில் இருப்பாங்க பூமியில இருப்பாங்க நம்ம டிசைன் பண்ண முடியாது. ஆனா அவருடைய மீட்பு குறித்த காரியங்களை நல்லா அறிஞ்சு தேவனை அறிஞ்சுக்கிட்டவங்க அது மாதிரி நடந்தவங்க எல்லாரும் எங்கதான் இருப்பாங்கன்னா பரலோகம் போகலாம். அது யார் நடந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரி, பார்ட் 2ல என்ன பண்ணலாம், மீதி காரியங்களை படிக்கலாம். ஓகே, ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வளோ அடிபட்டு மறிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ட் 2ல படிக்கலாம். இப்போ நாம் என்ன படித்தோமோ இது அப்படியே அடுத்த பார்ட்டில் ஒரு பேரபிளா படிக்க போகிறோம், அவ்வளோதான். என்னவா சொல்லியிருக்காரு? ஒரு ஓமையா இதை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஓமையை தான் பார்ட் 2ல என்ன பண்ண போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். ஓகே, சரி, பொறுமையாக இருக்கட்டும். அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினை வாசம் செய்கிறவரும் மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக நன்மைக்கும் அனுபவிக்கிறார். ஒருவருக்கு சதா காலங்களையும் விதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளைக்கான உதவி செய்து பாதுகாப்பு இப்போது கூட இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மீட்பை குறித்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வாழ்க்கையாக மீட்கும் பொருளுக்குரிய காரியங்களை நாம் இன்னும் அதிகமாக ஆராய்ந்து அறிந்து அதனுடைய புண்ணியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்கிறோம். கல்வி கொண்டு ஒவ்வொரு செயல்களுக்கும் சொல்லிக்கிறோம். இன்னும் அதிகமான வேத வாங்கியதற்கு யாரும் ஆண்டவர்கள் ரசிகர் தம்மலை மீட்பது விரும்பினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் விரும்பினார்கள்.